அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நம் விதியை மாற்றக்கூடிய ஒரு அமல் இருக்குன்னா அது நாம் கேட்கக்கூடிய துவா தான். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அப்படி நம்ம துவா கேட்கும்போது சிறந்த துவாக்களை தேர்ந்தெடுத்து கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? அதிகமாக நீங்கள் துவா கேளுங்க. உங்கள் விஷயம் சின்னதாகட்டும் பெருசாகட்டும், அதாவது பெரிய விஷயத்துக்காக தான் துவா கேட்கணும்னு இல்லை, சின்ன சின்ன காரியத்துக்காகவும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள், துவா கேளுங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க, துவா செய்யும் போது இந்த உலக வாழ்க்கைக்காக மட்டும் இல்லாமல் மறுமைக்காகவும் சேர்த்து கேளுங்க. இப்போ இந்த உலக வாழ்க்கைக்காக மட்டும் நீங்கள் துவா கேட்டால் இந்த உலக காரியங்கள் உங்களுக்கு நிறைவேறும், ஆனால் மறுமைக்கு ஒன்றுமே உங்களுக்கு கிடைக்காது. அதனால் ரெண்டுத்துக்கும் சேர்த்து துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, என்னது? ஆரோக்கியத்திற்காக துவா செய்யுங்க. ஏன்னா நாம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மால் அதிகமாக அமல்களை செய்ய முடியும். அதனால் ஆரோக்கியத்திற்காக எப்போவுமே நாம் துவா செய்யணும். இப்படி நபி அவர்கள் குறிப்பிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, அதாவது துவா செய்யுங்க, இப்படிலாம் நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு நமக்கு கற்று தந்துள்ளார்கள். அதனால் துவா செய்யும்போது சும்மா அந்தந்த பிரச்சனைகளுக்கு மட்டும் தீர்வு கிடைக்காம அப்போ உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிரும். நிரந்தரமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கிற மாதிரி நல்ல நல்ல துவாக்களை தேர்ந்தெடுத்து துவா செய்யுங்க. இது போன்ற துவாக்கள் இந்த உலக வாழ்க்கையிலும் உங்களுக்கு கை கொடுக்கும், மறுமையிலும் உங்களை காப்பாற்றும். ஏன்னா யாருக்கு எப்போ மரணம் வரும் சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியாது. நமக்கு வரக்கூடிய மரணமும் நல்ல மரணமாக இருக்கணும். இது எல்லாமே இருக்குது. நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் தான் அது எல்லாத்தையும் உங்களுக்கு சரியாக தரும். அதனால் சிறந்த துவாக்களை தேர்ந்தெடுத்து கேளுங்க. இன்றைக்கி நான் ஒரு 3 துவாக்களை நான் சொல்கிறேன். இந்த 3 துவாக்கள் நீங்கள் ஓதியிருக்க மாட்டீங்க. எத்தனை பேர் ஓதியிருக்கீங்களோ அவங்க இன்ஷா அல்லாஹ் கமெண்ட் பண்ணுங்கள். இனி வரும் ஒவ்வொரு நாளும் இந்த 3 துவாக்களை ஓதாமல் இருக்காதீங்க, மனசார ஓதுங்க. நிச்சயம் இந்த 3 துவாக்கள் உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும். எத்தனை முறை ஓதணும், எந்த நேரத்தில் ஓதணும், அது பிறகு சொல்கிறேன். ஒவ்வொரு துவாக்களையும் நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுஸ்னல் ஹாத்திமஹ். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுஸ்னல் ஹாத்திமஹ். யா அல்லாஹ், என் வாழ்க்கையின் நல்லதொரு முடிவை, அதாவது ஈமானோடு மரணிப்பதை உன்னிடம் நான் கேட்கிறேன். ஒரு மனிதர் நல்ல அமல்களை எல்லாமே செஞ்சுட்டு வருவாங்க. அதாவது 5 வேளை தொழுவுறது, கடமையான நோன்புகளை வைக்கிறது, எக்ஸ்ட்ரா நோன்புகளை வைக்கிறது, தஹஜ்ஜுத் தொழுவுறது, நல்ல சதக்கா பண்ணுறது சொல்லிட்டு அல்லாஹ் என்ன விஷயங்கள் எல்லாம் கட்டளை இட்டிருக்கானோ அது எல்லாத்தையும் செஞ்சு எக்ஸ்ட்ராவும் செஞ்சுட்டு வருவாங்க. பார்க்குற மனுஷங்க எல்லாம் சொல்லுவாங்க, இவருக்கு கண்டிப்பாக சொர்க்கம்தான், இவருடைய இறுதி முடிவு நல்லபடியாக இருக்கும், அல்லாஹ் இவருக்கு சொர்க்கத்தை தருவான் சொல்லிட்டு எல்லாரும் புகழ்வாங்க அந்த மனிதரை பார்த்து. ஆனால் கடைசியில் என்ன நடக்கும்? அதாவது மௌத்தாகிறதுக்கு சில காலங்களுக்கு முன்னாடி அவங்க கெட்ட காரியங்கள்லாம் செஞ்சுட்டு நரகவாசி ஆகிடுவாங்க. அவங்களோட இறுதி முடிவு நல்லா இருக்காது. அதே போல் இன்னொரு மனிதன் பார்க்கறதுக்கு ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க, கெட்ட செயல்கள் எல்லாமே செய்வாங்க, பார்க்குறவங்க எல்லாம் திட்டுருவாங்க, இவங்களுக்கு கண்டிப்பாக நரகம்தான், இவன் நல்லாவே இருக்க மாட்டான், நல்ல மௌத்து கூட எனக்கு வராது, அந்த மாதிரி திட்டுவாங்க. அந்த மாதிரி நடந்திருப்பாங்க. ஆனால் கடைசியில் மௌத்தாகிறதுக்கு சில காலங்களுக்கு முன்னாடி நல்ல நல்ல அமல்களை செஞ்சு திருந்தி அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், அவங்களுடைய இறுதி முடிவை அழகாக தருவான். இதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ்வின் நாட்டம்தான். நாம் சொர்க்கம் போகிறதா நரகம் போகிறதா இது யார் முடிவு செய்கிறது? அல்லாஹ் தான். ஏன்னா ஏற்கனவே எழுதி வச்சுட்டால அல்லாஹ் இவங்க சொர்க்கவாசியாக நரகவாசியாக சொல்லிட்டு. ஆனால் நாம் கேட்குற துவாக்கள் நம்முடைய விதியை மாற்றும். முக்கியமாக இது போகிற துவாக்களை தான் நாம் கேட்கணும். நம்முடைய இறுதி முடிவு நல்லதாக இருக்கணும், நமக்கு சொர்க்கம் கிடைக்கணும் சொல்லிட்டு ஈமானுடன் நாம் மரணிக்கணும் சொல்லிட்டு அல்லாஹையும் நம்ம தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி தொடர்ந்து துவா செய்யும்போது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நல்வழியில் செலுத்துவான், கெட்ட பாதையில் போக வைக்க மாட்டான், நம்முடைய இறுதி பயணத்தை சிறப்பாக்கி ஆக்கி வைப்பான். அதை கேட்கக்கூடிய அழகிய ஒரு துவா தான் இது. இத்தனை நாள் நீங்கள் ஓதியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. இன்று முதல் இந்த துவாவை அவசியம் ஓதிக்கிங்க. அடுத்து 2வது துவா, அல்லாஹும்மர்சுக்னி தௌபத்தன் நசூஹத்தன் கப்லல் மௌத். அல்லாஹும்மர்சுக்னி தௌபத்தன் நசூஹத்தன் கப்லல் மௌத். யா அல்லாஹ், மரணத்திற்கு முன் எனக்கு உண்மையான பாவ மன்னிப்பை வழங்குவாயாக.
அதாவது நாம் டெய்லியும் தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நாம் தௌபா செய்யும்போது நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் அந்த தௌபாவை மனம் உணர்ந்து நாம் கேட்கணும் அல்லாஹ்விடம். இப்போ ஒரு முறை நம்ம தவறு செய்கிறோம், நாம் அல்லாஹ்விடம் தௌபா கேட்குறோம், அல்லாஹ் மன்னிச்சிடுவான். திரும்ப அதே தவறு செய்கிறோம், மறுபடியும் தௌபா கேட்குறோம், அல்லாஹ் மன்னிச்சிடுவான். இது போன்று பல தவறுகளை அதே தவிர நம்ம திரும்ப திரும்ப செஞ்சாலும் தௌபா கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு மன்னிப்பை வழங்கி விடுவான். இது எது வரைக்கும்னா சக்கராத்துக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு மரணம் வருதில்ல, அதற்கு அதாவது நாளைக்கு மரணம் நமக்கு தெரியாது. இன்னை வரைக்கும் நம்ம தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அல்லாஹ் மன்னிச்சிட்டே இருப்பான். ஆனால் கடைசியில் நமக்கு மரணம் வருது நமக்கு தெரியுதுல்ல, அந்த நேரம் சக்கராத்து நேரம் தெரிஞ்சுட்டு அந்த நேரத்தில் நம்ம தௌபா கேட்கும்போது அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதாவது கடைசி நம்மளுடைய காலம் வரைக்கும் அல்லாஹ் மன்னிச்சுக்கிட்டே தான் இருப்பான். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் நமக்கு மரணம் வந்தால் தான் நமக்கு அந்த கடைசி நேரத்தில் கலிமா சொல்கிற லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கலிமா சொல்கிற அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு கிடைக்காது. அப்போது நாம் கேட்குற அந்த தௌபா நமக்கு கிடைக்கணும். அது கடைசி நேரத்தில் நமக்கு கிடைக்கணும். அது மிக முக்கியம். இந்த ஒரு துவா அந்த ஒரு சிறப்பை நமக்கு பெற்றுத்தரும். அதாவது நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். திடீர்னு நம்ம தௌபா செய்யும்போது நமக்கு கிடைக்காது. கடைசி காலத்தில் பார்த்துக்கலாம், இன்னும் டைம் இருக்கே சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டா அல்லாஹ் எந்த நேரத்தில் உயிரெடுப்பான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதுல்ல. அப்போது தௌபா செய்யாமல் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நமக்கு கடைசி நேரம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது, மறுமை தான் நிரந்தரம். மறுமைக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் தௌபா மிக முக்கியம். தௌபா செய்யப்பட்ட நிலையில், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் தான் நமக்கு மரணம் வரும். அதை கேட்கக்கூடிய அழகிய ஒரு துவா. அடுத்து 3வது துவா. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூபி சப்பித் கல்பி அலா தீனிக். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூபி சப்பித் கல்பி அலா தீனிக். யா அல்லாஹ், உள்ளங்களை மாற்றுபவனே, என் உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் உறுதியாக்கி வைப்பாயாக. மனிதனுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வின் அந்த 2 விரல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு நடுவில் தான் இருக்குது. அல்லாஹ் நாடியவாறு அது எப்போ வேணாலும் புரட்டிடுவான். எப்போவுமே ஒரே மாதிரி மனிதனின் உள்ளங்கள் இருக்காது. நம்முடைய உள்ளங்கள் இந்த தீனில் உறுதியாக இருக்கணும்னா அதற்கு அல்லாஹ்வின் நாட்டம் தேவை. இந்த தீனில் நம்ம உறுதியாக இருந்தால் தான் நமக்கு கடைசி காலம் சிறப்பாக இருக்கும். கடைசி அந்த நம்முடைய இறுதி மூச்சு நல்லபடியாக இருக்கும். கடைசி காலத்தில் ஷஹாதா சொல்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். நம்முடைய தௌபாக்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் நாம் மரணிப்போம். எல்லாமே நமக்கு நடக்கும். அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த ஒரு துவா. இந்த ஒரு துவாவை எப்போவுமே நாம் ஓதுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் ஓதிய துவாக்களில் இதுவும் ஒன்று. நபி அவர்கள் யார்? இறை தூதர் அவர்கள். அவங்க எப்போவுமே அந்த மார்க்கத்தில் உறுதியாக தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபி அவர்களே இந்த ஒரு துவாவை அதிகமாக ஓதி இருக்கிறாங்க. அப்போ நாம் எத்தனை முறை ஓதணும்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. டெய்லியும் ஓத வேண்டிய துவாக்களில் இதுவும் முக்கியமான ஒரு துவா. இப்போ நம்ம பார்த்த இந்த 3 துவாக்களுமே நம் வாழ்க்கைக்கு தேவையான துவாக்கள். இந்த வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, மறுமையும் நமக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய துவாக்கள். இதை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் இந்த உலக கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். இந்த உலகத்தில் நீங்கள் என்ன துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்கின்றீர்களோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் தீர்த்து வைப்பான். அதற்கான ஒரு வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். உங்களை நேரான பாதையில செலுத்துவான். வழி தவற விட மாட்டான், தவறு செய்ய விட மாட்டான். நல்ல ஒரு ஈமானுடன் உங்களை இருக்க வைப்பான். அந்த மாதிரி இருக்கும்போது நாம் கேட்கின்ற ஒவ்வொரு துவாக்களும் நிறைவேறும். நம்முடைய மறுமை வாழ்க்கையும் சிறந்ததாக இருக்கும். இம்மை மற்றும் மறுமை இந்த 2த்துக்கும் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு துவாக்கள். இந்த 2 துவாக்களை நீங்கள் தமிழில் கூட ஓதலாம். தமிழ் அர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதை புரிஞ்சு மனசார நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வரலாம். எப்போ ஓதணும்னா ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு ஓதிக்கிங்க. குறைஞ்சது 3 முறையாவது மனசார ஓதிக்கிங்க. இந்த துவாக்கள் மனப்பாடமாக தெரியாதுல்ல, அதனால் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுங்கன்னா ஏதாவது ஒரு வேளை தொழுகை, அதாவது எந்த வேளை தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த வேளை தொழுகைக்கு பிறகு இந்த துவாக்களை பார்த்து ஓதிக்கிங்க. 3 முறை சொல்லிட்டு மனசார ஓதிக்கிங்க. இப்படி நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெமரி ஆகிடும். அதன் பிறகு ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு இந்த துவாக்களை ஓதாமல் எந்திரிக்காதீங்க. அவசியம் ஓதுங்க. நிச்சயமாக இந்த துவாக்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இது சத்தியம்
சத்தியமான உண்மை. அவ்வளவு சிறந்த ஒரு துவாக்கள் இது. இந்த துவாக்களை ஓத மறக்க வேண்டாம். உங்கள் கஷ்டங்கள் பல தீர்வதற்கு இந்த 3 துவாக்கள் இன்ஷா அல்லாஹ் காரணமாக இருக்கும். உங்கள் கடன்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஒரு வளமான பரக்கத்தான ஒரு வாழ்க்கையை, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு எல்லாருக்கும் அமைச்சு தரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.